நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய லாட்டரிய வின் பண்ணியிருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. பல கோடி ரூபாய் பரிசு. ரொம்ப சந்தோஷமா பேங்க் வாசலுக்கு போறீங்க. ஆனா அங்க இருக்கிற மேனேஜர் உங்ககிட்ட 95% டாக்குமெண்ட் சரியா இருக்கு. ஆனா அந்த மீதி 5% இல்ல. அதனால உங்கள உள்ள விட முடியாது. அப்படின்னு சொல்லி வாசல்லே தடுத்து நிறுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ம். ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். கண்டிப்பா. ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். சரி. இதே நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரங்கேறிட்டு இருக்கு. 108 இடங்கள். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. ஆனா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துல போடப்பட்ட அந்த பிரம்மாண்டமான பதவியேற்பு விழா மேடை இன்னைக்கு எந்த ஆள் அரவமும் இல்லாம வெறிச்சோடி கிடக்கு. சரி, என்னிடம் உள்ள தகவல்களை பார்ப்போம். இன்னைக்கு தேதி மே 7, 2026. ஆமா. தமிழ்நாட்டோட 60 கால ஒற்றைக் கட்சி ஆட்சி முறை உடைத்தெறியப்பட்டிருக்கு. முடியல. அப்படி என்னதான் நடக்குது ஆளுநர் மாளிகைக்குள்ள? இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல் செய்ய போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க. நேயர்களே, நம்ம கிட்ட இப்போ நிறைய அரசியல் ஆய்வு கட்டுரைகள், செய்தி குறிப்புகள், அப்புறம் கள நிலவரங்கள்னு ஒரு பெரிய தரவு மலை இருக்கு. இதுல வலதுசாரி, இடதுசாரின்னு பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளும் முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கு. அதனால நாம எந்த கட்சியின் பக்கமும் நிக்கல அப்படிங்கறத தெளிவா பதிவு செய்ய விரும்புறேன். கண்டிப்பா. நாம யாருடைய நிலைப்பாட்டையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவும் இல்ல. ஆவணங்கள்ல உள்ள தகவல்கள அப்படியே அலச போறோம். எக்ஸாக்ட்லி. சரி, நேரடியா களத்துக்குள்ள வருவோம். எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. மக்களே வாக்களித்து ஒருவரை தேர்ந்தெடுத்த பிறகு ஆளுநர் எப்படி அவரை தடுத்து நிறுத்த முடியும்? இது எப்படி சாத்தியம்? அதாவது இது அரசியல் சாசன மொழியில தொங்கு சட்டமன்றம் இல்லனா ஹேங் அசெம்பிளின்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலத்தோட மொத்த இடங்கள் 234 அப்படின்னா பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு கட்சிக்கு 118 இடங்கள் தேவை. ம் மேஜிக் நம்பர் 118. ஆமா. ஆனா மக்கள் ஒரு கட்சிக்கு 108 இடங்களை மட்டுமே கொடுத்து எந்த ஒரு தனித்த கட்சிக்கும் முழுமையான அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்னா அங்கதான் ஆளுநரோட விருப்புரிமை அதிகாரம், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் விளையாட தொடங்கும். ஆளுநர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிற இடமே இந்த தொங்கு சட்டமன்றங்கள் தான். ஒரு நிமிஷம் அந்த எண்களை கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவங்களோட டிவிகே கட்சி 108 இடங்கள்ல வென்றிருக்கு. அப்படி இருக்க அவர் எப்படி இன்னும் முதலமைச்சர் ஆகல? அந்த மேஜிக் நம்பருக்கு அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க? இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான கணிதம் இருக்கு. விஜய் 108 தொகுதிகள்ல வென்றிருந்தாலும் அவர் 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு வென்றிருக்காரு இல்லையா? ஆமா, 2ல நின்னாரு. தேர்தல் விதிகளின்படி அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்துதான் ஆகணும். அதனால சட்டசபையில அவரோட கட்சியின் பலம் 107 குறையுது. இப்ப கூட்டணி எங்களை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி தங்களோட 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை அதிகாரப்பூர்வமா விஜய்க்கு உறுதி செஞ்சு கடிதம் கொடுத்திருக்காங்க. ஓ, அப்போ 107 கூட்டல் 5 மொத்தம் 112 இடங்கள் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, தேமுதிகவோட பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் தனிப்பெரும் கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இடத்தையும் சேர்த்தா 113. அதாவது 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் இடத்துல அவங்க கிட்ட 113 பேர் மட்டுமே இருக்காங்க. வெறும் 5 எம்எல்ஏக்கள் குறைவு. கரெக்ட். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட சிஇஓ கிட்ட 45% பங்குகள் இருக்கு. ஆனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சேர்மன் உங்கிட்ட 51% பங்குகள் இருப்பதற்கான கடிதம் இருந்தா மட்டும்தான் உன்னை சிஇஓ நாற்காலியில உட்கார வைப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. மிக சரியான ஒப்பீடு. ஆனா அந்த சிஇஓ என்ன சொல்றாரு? என்னை நாற்காலியில உட்கார வைங்க, ஒரு போர்ட் மீட்டிங் போடுவோம், அங்க என் மெஜாரிட்டியை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆளுநர்களான விஸ்வநாத் அர்லேக்கர் அல்லது ஆர்.என். ரவி அவங்களோட நிலைப்பாடு அந்த சேர்மன் போலத்தானே இருக்கு. ஆமா, ஆளுநரோட நிலைப்பாடு இதுதான். உங்ககிட்ட 118 எம்எல்ஏக்களோட கையெழுத்திட்ட ஆதரவு கடிதம் இருந்தா மட்டும்தான் நான் உங்களை பதவியேற்க அழைக்க முடியும். இதனாலதான் நேரு அரங்குல பிரம்மாண்டமா நடக்கவிருந்த பதவியேற்பு விழா அப்படியே பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு. பந்தல்கள் போடப்பட்டு, நாற்காலிகள் அடுக்கப்பட்டு, எல்லாம் தயாரான நிலையில ஒரு மாநிலமே அப்படியே ஸ்தம்பித்து நிக்குது. சரி, இப்போ ஆளுநர் 118ல உறுதியா இருக்காரு. விஜய் தரப்பு 113ல நிக்குது. அந்த மீதமுள்ள 5 இடங்களை பிடிக்க திரைமறைவுல என்ன நடக்குது? இங்கதான் விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்குது. எனக்கும் அதே தோணுச்சு. ஏன்னா திமுக கூட்டணியில உள்ள விசிகா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது சிபிஐ, இந்த ரெண்டும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க.
கனிமொழி NVN சோமு அவங்க இத முதுகில் குத்தும் செயல் அப்படின்னு மிக கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? விசிக மற்றும் கம்யூனிஸ்ட்கள் பல தசாப்தங்களா திமுக கூட்டணியில இருப்பவர்கள். சித்தாந்த ரீதியாக திமுகவோட ரொம்ப நெருக்கமானவர்கள். அவங்க ஏன் திடீர்னு விஜய் பக்கம் சாயணும்? இத புரிஞ்சிக்க நாம 1967க்கு பின்னால் போகணும். 67ல அண்ணாதுரை வெற்றி பெற்றதுல இருந்து சுமார் 60 வருஷங்களா தமிழ்நாட்டுல திமுக அல்லது அதிமுக என ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி முறை தான் நீடிச்சிட்டு வருது. சிங்கிள் பார்ட்டி ரூல். எக்ஸாக்ட்லி. இடதுசாரிகளும் விசிகாவும் இந்த கட்சிகளுடன் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாலும் அவங்க எப்போதுமே பயணிகளாகவே இருக்காங்க. ஆட்சியோட ஸ்டியரிங் வீல் அவங்களுக்கு கிடைப்பதில்லை. அமைச்சரவையில் அவங்களுக்கு பங்கு தரப்படுவதில்லை. ஓ, அதாவது திராவிட கட்சிகள்ன்ற ஒரு பெரிய ஆலமரத்தோட நிழல்லையே இவங்க பல வருஷங்களா முடங்கி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரியா பிடிச்சிங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விஜய் என்ற புதிய தலைவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்ல. அதனால ஒரு கூட்டணி ஆட்சியை, ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டை கொண்டு வருவதற்கான ஒரு வரலாற்று ஷாலரும் இப்ப திறந்திருக்கு. பவர் ஷேரிங், அதிகார பகிர்வு என்ற நீண்ட கால கனவை நனவாக்க இது சரியான நேரம் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ஆமா. திருமாவளவன் மற்றும் சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் இருவருமே ரொம்ப வெளிப்படையா அறிக்கை விட்டிருக்கிறாங்க. தனிப்பெரும் கட்சியான டிவிகே ஆட்சி அமைக்க ஆளுநர் வாய்ப்பளிக்க வேண்டும், பெரும்பான்மையை ஆளுநர் மாளிகையில அல்ல சட்டமன்றத்துல நிரூபிக்கட்டும் அப்படின்னு ஆளுநரை சாடி இருக்கிறாங்க. ஆனா சித்தாந்தம் எடிக்காதா? நேற்று வரை வந்தவர் விஜய். இடதுசாரிகளுக்கும் அவருக்கும் எப்படி சித்தாந்தம் ஒத்து போகும்? அங்கதான் விஜய் மிக நுட்பமா செயல்பட்டிருக்கிறாரு. தனது கட்சியின் கொள்கையா மதச்சார்பற்ற சமூக நீதியை அவர் முன்னிறுத்தி இருக்கிறாரு. இது இடதுசாரிகள் மற்றும் விசிஓவோட அடிப்படை சித்தாந்தங்களோடு நேரடியாக ஒத்துப்போகுது. நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் சிபிஐ அவசர கூட்டங்கள்ல இது குறித்து இறுதி முடிவெடுக்கப்பட உள்ளது. இது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். சரி, இதோடு இந்த சங்கிலி தொடர் முடிஞ்சிடல. இடதுசாரிகளும் விசிஆவும் விஜய்க்கு பச்சை குடி காட்டுறாங்கன்னு செய்தி வெளியான உடனே எதிர்க்கட்சியான அதிமுக முகாமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுது. கண்டிப்பா அதிமுகவுல நடக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆமா, இப்ப நம்ம அதிமுக பக்கம் வருவோம். அவங்களுக்கு 47 இடங்கள் கிடைச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவங்க நாங்க எந்த காலத்திலும் விஜய்க்கு ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. நான் இங்கே உங்களை குறுக்கிட்டு கேக்குறேன். சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியோட முக்கிய எதிரியே திமுக தான். இப்போ விஜய் திமுகவை அதிகாரத்துல இருந்து தள்ளி வைக்கிறாரு. அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்பட்டு விஜய்க்கு தானே ஆதரவு கொடுக்கணும். ஏன் தன் கட்சியின் எம்எல்ஏக்களை புதுச்சேரியில உள்ள ஒரு தனியார் ரிசார்ட்ல கொண்டு போய் அடைத்து வைக்கணும்? இது எனக்கு சுத்தமா புரியல. ரொம்ப முரண்பாடா இருக்கே. வெளிப்படையா பார்த்தா அது முரண்பாடு போல தோன்றும். ஆனா இத பெரிய அரசியல் படத்தோட பொருத்தி பார்த்தா எடப்பாடியோட பயம் உங்களுக்கு புரியும். அவர் ஒரு மிக நுட்பமான கணக்க போடுறாரு. என்ன கணக்கு அது? விஜய்க்கு அதிமுக ஆதரவு அளித்தா சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து தானாகவே 59 இடங்களை வைத்துள்ள திமுகவிற்கு போயிரும். அதை விட மிக முக்கியமானது வாக்கு வங்கி அரசியல். வாக்கு வங்கி அரசியலா? கொஞ்சம் விளக்குங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா விஜயோட கட்சி எந்த வாக்கு வங்கியை அதிகம் பிரித்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவோட வாக்குகளை தான். அப்படி இருக்க தங்களோட வாக்கு வங்கியை சரித்து தங்களை பலவீனப்படுத்திய ஒருவருக்கே ஆதரவு தந்து அவரை முதலமைச்சராக்குவது அப்படிங்கிறது அரசியல் ரீதியா தற்கொலைக்கு சமம் அப்படின்னு எடப்பாடி கருதுறாரு. ஆஹா, இது மிக அருமையான கணக்கு. தன் வீட்டை இடித்தவனுக்கு தானே சிமெண்ட் வாங்கி கொடுப்பதை போன்றது இது. அதனாலதான் அவர் எதிர்க்கிறாரு. ஆனா கட்சிக்குள்ள இருக்கும் மற்ற எம்எல்ஏக்கள் இதை ஏத்துக்கலையா? இல்ல, அதனாலதான் அந்த ரிசார்ட் அரசியல் நடக்குது. முன்னாள் அமைச்சர்களான சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான சுமார் 25-30 அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் இதை ஏற்க மறுக்கிறாங்க. அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? ஏன்னா அவங்க பல வருஷங்களா அதிகாரத்துல இருந்தவங்க. இப்போ மீண்டும் திமுக ஒருவேளை பின்வாசல் வழி ஆட்சிக்கு வந்துட்டா தங்கள் நிலைமை என்னவாகும்னு அவங்க பயப்படுறாங்க. எப்படியாவது திமுகவை அதிகாரத்திலிருந்து தள்ளி வைக்கணும், அதே சமயம் புதிய அரசுல தங்களுக்கு அமைச்சரவையில பங்கு வேணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. ஓ, அமைச்சரவையில இடம் வேணும் உங்களுக்கு? ஆமா. மூத்த தலைவரான கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள் கூட விஜயோட அமைச்சரவையில சேர தயாராக இருக்கிறாருங்கிற செய்திகள் கசியுது. எடப்பாடி பழனிசாமி இந்த அதிருப்தி எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்த முடியாம தான் அவங்கள புதுச்சேரியில அடைத்து வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல நாம இன்னொன்றையும் பேசணும். எனக்கு கிடைச்ச ஆதாரங்கள்ல ஒரு சின்ன ரகசிய குறிப்பு இருந்துச்சு. இதுல டெல்லியோட தலையீடும் இருக்கு இல்லையா? பாஜக மேலிடம் ரகசியமா அதிமுகவை விஜய்க்கு ஆதரவளிக்க தூண்டுவதா தெரியுது. ஆமா,
இது இன்னொரு முக்கியமான லேயர். காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணியில 5 இடங்களுடன் உறுதியா நிக்குது. ஒருவேளை விஜய் முதலமைச்சரானா அந்த ஆட்சியில காங்கிரஸ் மிக முக்கிய அமைச்சரவை பொறுப்புகளை கேட்கும். கரெக்ட். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பலமடைவது டெல்லிக்கு, அதாவது பாஜகவுக்கு ஏற்புடையதல்ல. அதனால அதிமுகவை விஜயோட கூட்டணிக்குள் நுழைப்பதன் மூலம் அங்கு காங்கிரஸோட செல்வாக்க குறைக்கலாம், விஜய்க்கும் ஒரு செக் வைக்கலாம் அப்படின்னு டெல்லி கணக்கு போடுது. ஒரு பக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் கூட்டணி தர்மம் உடையுது, இன்னொரு பக்கம் ரிசார்ட் அரசியல், டெல்லியோட தலையீடு, இப்படி நாலாபுறமும் அரசியல் சதுரமும் சூடு பிடிச்சிருக்கும் போது விஜய் தரப்பு என்ன செய்றாங்க? அவங்க வெறும் அரசியல் குதிரை பேரங்களை மட்டும் நம்பி இருக்கல, அவங்க நேரா சட்டத்தின் கதவு தட்டுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஆமா, இதுதான் நம்ம விவாதிக்க போற மிக முக்கியமான பகுதி. ஆளுநரை இப்படி தாமதப்படுத்துவது மக்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு அனுதாப அலைய உருவாக்குது என்பது ஒரு புறம் இருந்தாலும், சட்ட ரீதியா அவங்க எடுக்கும் நகர்வுகள் மிக கூர்மையானவை. ராகுல் காந்தி அவங்களோட முழு ஆதரவுடன் டெல்லியில கபில் சிபல் அல்லது அபிஷேக் மனு சிங்வி போன்ற மூத்த வழக்கறிஞர்களை வச்சு ஒரு ரிட் மனு உச்ச நீதிமன்றத்துல அவசரமா தாக்கல் செய்யப்பட உள்ளது. இங்க ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருக்கு. இதை நம்ம ஆழமா பார்க்கணும். கொஞ்சம் பொறுங்க, நான் இங்கேயே உங்களை நிறுத்துறேன். நாம் அடிக்கடி செய்திகள்ல ரிட் மனுன்னு பாக்குறோம். ஆனா சட்ட பின்னணி இல்லாத என்ன போன்ற சாதாரண ஆட்களுக்கு இது முழுமையா புரியறதில்ல. இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அது ஒரு வகையான நீதிமன்ற உத்தரவு. அதாவது உச்சநீதிமன்றம் நேரடியாக ஆளுநரை சுட்டிக்காட்டி இவரை முதலமைச்சரா பதவியேற்க வைங்க அப்படின்னு உத்தரவிட முடியுமா? அப்படி ஒரு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கா? மிக சிறந்த கேள்வி. மேண்டமஸ் அப்படின்னா நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு அரசு அதிகாரி தனது சட்டப்பூர்வமான கடமையை செய்ய தவறும்போது நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவு இது. ஆனா ஆளுநர் என்பவர் சாதாரண அதிகாரி அல்ல. அவருக்கு அரசியல் சாசனம் சில தனிப்பட்ட விருப்புரிமை அதிகாரங்களை வழங்கிருக்கு. அதாவது அந்த டிஸ்கிரேஷனரி பவர். ஆமா, ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும்போது யாரை ஆட்சி அமைக்க அழைப்பது அப்படிங்கிறது ஆளுநரோட சொந்த முடிவு. அதுல நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இவரைத்தான் அழைக்கணும்னு உத்தரவிடுவது மிக மிக கடினம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? ஆனா ஆளுநரோட அந்த முடிவு அரசியல் சாசன விதிகளுக்கு எதிராகவும் உள்நோக்கத்துடனும், அதாவது மேலாஃபைடு இன்டென்ஷனோட எடுக்கப்பட்டால் நீதிமன்றம் தலையிட முடியும். விஜய் தரப்பு முன்வைக்கும் வாதம் அதுதான். அவங்க 2 மிக முக்கியமான சட்ட முன்மாதிரிகளை உச்சநீதிமன்றத்துல வைக்க போறாங்க. ஓ, அந்த பிரசிடென்ஸ் என்னென்னது? முதலாவது, இந்திய வரலாற்றையே மாற்றிய 1994ஆம் ஆண்டின் எஸ்ஆர் பொம்மை வழக்கு தீர்ப்பு. அப்போதைய ஆளுநர் ஆட்சியை கலைத்தாரு. அவர் உச்சநீதிமன்றம் சென்றார் இல்லையா? அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் அப்படி என்ன வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு சொன்னது? அந்த வழக்குல 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒரு மிக தெளிவான தீர்ப்பை வழங்குச்சு. ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையா என்பதை ஆளுநர் தனது மாளிகையின் 4 சுவர்களுக்குள் முடிவு செய்யக்கூடாது. அது மக்கள் பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கும் சட்டசபையில தான், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் மூலமா வெளிப்படையா நிரூபிக்கப்படணும் அப்படிங்கறதா அந்த தீர்ப்பு. ஆஹா, அப்படி என்றால் விஜய் தரப்பு கேட்கும் வாதம் ரொம்ப நியாயமானது தானே. என்கிட்ட 118 எம்எல்ஏக்கள் கையெழுத்து இப்போ இல்ல, ஆனா என்னை முதலமைச்சரா பதவியேற்க அழைப்பு விடுங்க, எனக்கு பெரும்பான்மை நிரூபிக்க 10 அல்லது 15 நாட்கள் அவகாசம் கொடுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. ஆமா, அவங்க கேக்குறது அதுதான். நான சட்டசபைக்கு வந்து அங்க வாக்கெடுப்பு மூலம் 118 பேரின் ஆதரவை நிரூபிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்வது எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பின்படி முற்றிலும் சரியானது அப்படின்னு சொல்ல வரீங்களா? சட்ட ரீதியா அது ஒரு மிக வலுவான வாதம். ரெண்டாவதா, சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகள் மற்றும் 2018ல கர்நாடகாவுல நடந்த ஒரு நிகழ்வு அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. 2018ல என்ன நடந்துச்சு? 2018 கர்நாடகா தேர்தல்ல எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ ஆளுநர் வாஜ்பாய் வாலா எடியூரப்பா கிட்ட பெரும்பான்மைக்கான கடிதங்கள் இல்லாத நிலையிலையும் அவர்தான் தனிப்பெரும் கட்சி தலைவர், அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறதால அவரை முதல்ல ஆட்சி அமைக்க அழைச்சாரு. ஓ, இப்ப புரியுது. இங்கே தமிழ்நாட்டுல 108 இடங்களை பெற்றுள்ள டிவிஏ தான் இந்த தனிப்பெரும் கட்சி. கர்நாடகாவுல எடியூரப்பாவுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை தமிழ்நாட்டுல விஜய்க்கு ஏன் மறுக்கிறீங்கன்ற கேள்வியை அவங்க உச்சநீதிமன்றத்துல எழுப்ப போறாங்க. நீங்க சொல்லும் இந்த சட்ட நுணுக்கங்களை கேட்கும்போது எனக்கு ஒன்னு புரியுது. இது ஏதோ விஜய் என்ற ஒருவருக்கான பிரச்சனையோ அல்லது ஒரு கட்சிக்கான பிரச்சனையோ இல்ல, இது நம்ம ஊர் மக்களுக்கான பிரச்சனை. கண்டிப்பா இது மக்களுக்கான பிரச்சனை தான். ஏன்னா நீங்களும் நானும் வெயில்ல நின்னு வரிசையில காத்திருந்து ஒருவர் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம்.